வாடகைக்கு விட்டுருக்காங்க. மொத்த வீட்டையும் 6000க்கு 7000க்கு வாடகைக்கு அதெல்லாம் வந்து விற்றுருவாங்க, விற்க வச்சுருவாரு. இவங்க இன்னும் செட்டில் பண்ணிட்டா இருக்கிறாங்க தெரியல. அப்போ செட்டில் பண்ணிட்டாருன்னா புதுசாக எதாவது ஆரம்பிச்சிருவாரு இதை வச்சு இதை வச்சு. அதெல்லாம் செட்டில்லாம் பண்ண முடியாது, அது இவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. மேஜர் இதை அந்த நச்சு உள்ளதை பிடுங்குறவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த வீடை விற்று அது இது பண்ணி செல்வியை திருக்காக்கிட்டாங்க கடைசியில். நான் செல்வியத்தான் உங்கள் அப்பா எப்படி உங்கள் அம்மாவுக்கிட்ட பணத்தை கொடுக்காம ஏமாற்றி இது பண்ணி உங்கள் அம்மாவை பைத்தியக்கார மாட்டாங்கன்னாங்க சீதாக்கா. இப்போ செல்வியை இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க. சிங்காரம் மீனும், சிங்காரமாக பரவாயில்ல, மீனும் அத்தானும் தான் ரொம்ப இதை சொல்லாத அதை சொல்லாத இதை பண்ணாத அதை பண்ணாத. இப்போ முத்துவும் பேச விட மாட்டாளாம் செல்வி யார்ட்டையும், வளரிடுவான். அதான் தான் பிரச்சனையாகும் அவளுக்கு. அவட அவளை ஃப்ரீயாக விட்டாலே ஒழுங்கா இருக்கும். செல்வியே பரவாயில்லங்கிறா காவேரி. மீனு பத்தி இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சுல. என்ன நீ நடிப்பு நடிச்ச நீ இவ்வளவு நாள் எல்லாம் தெரியுது இல்ல. அவ அழகா நடிச்சு தானே ஆர்த்தியை வர வச்சா. ஃபோன் பண்ணி வந்துடணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எத்தனை கரெக்டா சொன்னாங்க. நான் என்ன கிண்டல் பண்ணுவேன்ல, ஆயா நம்பர் 2 ஆயா வந்து ரோல் மாடல், அதே மாதிரி ரோல் மாடல் மாதிரி வந்துட்டால. நல்லா இருக்குது. நடுவுல எனக்கே டென்ஷன் ஆகுது. அம்மா நீ உன் கதையை சொல்ல வந்துடுற. பேசுறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன வேணா நீ நினைச்சுக்கோ, முத்து மாதிரியே நீ வள, எல்லாம் கரெக்டு. சிந்திக்க தெரியணும். நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்கும்போது நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, ஒன்றும் வாங்கிக்காம எதுவும் டிமாண்ட் பண்ணாமல் அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது தெரியணும். அது படித்தவங்களோட பகுத்தறிவு. அதுவே தெரியாமல் முத்து லூஸ் மாதிரி பண்ணுறான்னா, முத்துவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பா வந்து கிறுக்கு மாதிரி ஐடியா கொடுப்பாருன்னா அப்பாவோட செஞ்சுட்டு பண்ணான்னா அவளுக்கு தான் நஷ்டம். அவங்க ஃபேமிலியில் இருக்க பாண்டு போயிடும், பிரச்சனை தான் வரும் மறுபடியும். அதையே மீனுக்கு தெரியல, படித்தவ தானே, இப்போ யோசிக்க மாட்டாளா? முத்து சத்தியமாக படிச்சிருக்கான்னு நம்பவே முடியலப்பா என்னால். கிறுக்கு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொன்றும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வேணும்னு நினைக்காம அவங்க தான் வேணும்னா என்ன அர்த்தம்? அவங்க சிங்காரத்தை ஒன்று சொல்லிட்டாங்கன்னு தான் அப்பாவை அந்த சண்டை போட்டாலே. அப்பாலாம் வாய மூடிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பாவுக்கு. நமக்கு என்னப்பா, அவங்க என்ன 100 ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க சர்க்கரையும் முதல்ல வந்த நீ நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். அதான் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. பெரியப்பா மாதிரியே இருந்தது அவங்க பார்த்து. ராமத்தா அவ்வளவுக்கு நல்லவங்க தான்ப்பா. முத்துனால தான்ப்பா மோஸ்ட்லி ராமத்தா மாறினதுலாம். முத்து தான் சொல்லி கொடுத்து ராமத்தான் இது பண்ணி மெயின் கல்பிரிட்டு செல்வி வீடு தான். அதுங்க தான் வந்து தனக்கெல்லாம் வந்துடணும், யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு ராமத்தானுக்கு எடுத்தது. அவர் செல்வி வீட்டுக்காரர் தான் ரொம்ப மெயின். அவர் தான் வந்து அவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஒன்றும் கடைசியில் அவர் என்ஜாயும் இல்லையே, மறைஞ்செல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஊரை. நம்ம பெரிய ஜாலியாக நல்லாவா இருக்காரு. எண்ணங்கள் எப்பயுமே நல்ல எண்ணங்கள், அடுத்தவங்களை கவுக்கணும்னு நினைக்கவே கூடாது. இருக்கு சீதாத்தைக்கெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. யாரையும் ஏமாற்றக்கூடாது, வயிற்றுச்சல் வாங்கிட்டு இருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. நல்லா பொறுமையாக இன்னைக்கு ஈவினிங்கே போயிருக்கலாம். 3-4 மணி கிளம்பி டீ குடிச்சிட்டு அப்படியே 8 மணி கிளம்பி வந்துருக்கு. எதுப்பா ரோடு இதுப்பா ரைட்டில் தான் கட்டுது. ரைட்டில் தான் கட்டுது. ஆமாம் 2 கிலோமீட்டர் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வேலை பார்க்கலாம். 2 அக்கா சுற்றிக்கிட்டு சும்மா தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு லெஃப்டில் சூடு பண்ணிக்கிட்டு ஒரு வேலை பார்க்கலாம். இவங்க தான் அத்தனையும் அவ்வளோ இட்லி எல்லாம் டக்குன்னு பண்ணி வச்சுருவாங்க. அவங்க
பச்சடி அழகாக வச்சு ரெடியாக இட்லி ஊற்றி தரணும். கல்லெல்லாம் வர கொட்டி போச்சு அத்தானுக்கு. 60-62 வயசு தான் ஆகுது, எல்லாம் வரிசையே முடியாமல் கிடந்துட்டு. அவங்களோட என்ன 2 வருஷம் தான் சின்னவங்களா? 60 ஆயிடுச்சுல்ல? 61 கடைக்கு சேர்ந்துட்டாங்க. பரவாயில்ல. பேக்கரி டிஸ்வர்ட்டாப்பா ரைட்டு. யாரும் வாங்கணுமே, அவ்வளோ நல்லா இருக்கும். ரைட். போகலாமா? First அப்படி போகக்கூடாதா? இல்லையா? கேட்குறீங்களா? அவங்களோட இப்படிதான் போகணும். சரி போகலாம். இங்கே அந்த கேமராலாம் இருக்கு, டைம் போடுவாங்க. பேக்கரி டிஸ்வர்ட்டால் எனக்கு இதுக்கு வேறு வழி தெரியும், நேராக போக வேண்டியதான் நம்ம. ஒர்க்கிங் வாங்கி நான் சொன்ன கடைக்கு, நான் சொன்ன கடை இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு 500 மீட்டர்ஸ் தான். நீ மேப் தானே போட்டிருக்க? ஆமாம். அவ்வளோதான் விடு. ஜனதா சீதா கடை இந்த ரோட்டில் தான் வரும். பெரியார் சிலை. புதுசாக நைட்டு 10 மணிக்கா போய் ட்ரை பண்ணுறது. உங்களோட வந்து அப்புறம் அவ்வளோதான், வருஷத்துக்கு அதே கடையில் அடுத்த வரையும் வேறு ஏதாவது சாப்பிட்டா தான் உண்டு. 500 மீட்டருக்கு போகிறதுல ஒரு தப்பும் இல்லை. சக்கால ரோடு பாரு. சீதா கடை எப்படின்னு பார்த்துட்டு போவேன். கோடீஸ்வரன் கொட்டுற கடை, கொடி கொடியாக கொட்டுற கடை. ஜனப்பிரியாக்கு ஆப்போசிட்ல வரும். மாறவே இல்லை சொன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க போல இல்லை அவங்க அண்ணன் பெரியப்பா. அதுக்கு அடிக்கடி வந்துருவாங்க ராமதான் கிட்ட பக்கம் ஊருக்கு. அவன் தான் சொல்லுவான், நான் ஒரு சின்ன பையன் இருக்கேன், என்னை கண்டுக்காம நீங்க வாங்க. நான் உங்க ஊருக்கு பிடிச்சத வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. இது பிடிக்கும், அவனுக்கு அது பிடிக்கும். முத்து பெரியமா அவங்க ஃபேமிலியோட மட்டுமே இருக்கணும். இல்ல இல்ல, செல்வியோட மட்டுமே இருக்கணும், ஃபேமிலியோட இல்ல, செல்வியோட மட்டும். அதான் இவங்களோடயும் இருக்கணும் சேர்ந்து. கண்ணாவுக்கே செய்றாங்க, கண்ணாவுக்கே பண்ணாங்க. இவதான் ஏத்தி விட்டு பேச விடாம பண்ணி, அதவே ராமதான் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. நல்லா தான் இருந்தோம் கண்ணா, நல்லா எனக்கு பிடிக்கும், என்னன்னு தெரியல பேச. நானா காரணம் முத்து சண்டை போட்டிருக்காள் அவங்க வீட்டுல. நானா காரணம் என்ன ஒன்னா, நீ இல்லப்பா காரணம், போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க யார் சொன்னாங்க? என்ன? ராமதான் சொன்னாங்களாம், நல்லா தான் இருந்தோம், நல்லா ஆத்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணாவோட நல்லா தான் இருந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. கடைசி காலத்தில் இதெல்லாம் மிச்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க போல. அப்போது முத்து வந்து நானா காரணம் கண்ணாவோட பேசாததுக்கு, நானா காரணம், யாரு காரணம்? ஜனப்பிரியா இதுதான் சாரதா. இருக்கு பார்த்துக்குப்பா, அப்படியே தான் இருக்கு கடை. ஏன் கடை ரொம்ப கடை 2 கடையோ 2 ஷட்டர் போட்டிருக்காங்க. அதேதான். இதுலேருந்து என்ன கொட்டுது இந்த கடை எல்லாம். அவன் பயங்கரமாக வச்சுட்டான், பெரிய பெரிய கடை சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற கடைலாம் பயங்கரமாக இருக்கு. அவன் எல்லாம் அதில் தான் போவானுங்க. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நல்ல டெவலப் ஆயிடுச்சு காரைக்குடி. Hello. Yes, I'm. No, mate. I came out actually. Just logged off. I opened it. நல்ல Came out for dinner. Okay, what happened? No, 5 minutes back I started. Laptop is not working. No worries. Anyways, morning only we'll start with the testing. Yeah, that is it. No problem. Yeah. My shift time is all 12 hours. Morning also logging. Yeah, that's okay. No problem. I'll get that approved and then but deployment. Yeah. 11:30 if it's possible, then before that call we'll just drop a mail to the team saying data. See, you can add that manually also, but I don't know if it's. Oh, okay. No problem. We can. இங்கெல்லாம் இவ்வளோ கடை கேரளாவில் எல்லாம் சாப்பிட்டாங்கல்ல.
பெரிய கடையெல்லாம் கிடையாது. அவங்க அந்த ஊர்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ கடை திறந்து வச்சிருக்கோம். பேக்கரினா 12 வரைக்கும் இருக்கும்ல. சாப்பிட்றதே நிறைய பேர் பேக்கரி ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க. எங்கே பார்க்கு? பேரோட்டில் தான் உட்காந்துருக்கு. சும்மா இவங்களை பத்தி குறை சொல்றது. ஆமா ஒட்டு கேட்பாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க, ஹெல்ப்பும் பண்றாங்கல்ல. இவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியுமா? முத்து இதே தான் பண்ணியிருப்பேன். செல்வி வீடு பண்ணோம், முத்துவும் அதே தான். என்ன குடும்பமே தான். என்ன தெரிஞ்சா என்ன? செயின் வாங்கியிருக்கான்னு சொன்னதும் உடனே மீன் எதுக்குமா இதெல்லாம் சொல்ற அப்படின்னு வாங்கி கொடுத்துருப்பா. அம்மாவோட பர்த்டே பெருமைக்கு வாங்கி தரணும். இதை வாங்கி கொடுத்துருப்பா. அவர் இளங்கோ அப்படி வந்து கோவப்படுறாராம். ஏன் இப்போ என் மருமகளை எதுக்கு பச்சை குத்த சொன்னீங்க? இவ எதுக்கு பச்சை குத்தணும்? முத்து என்னன்னா இவன் தான் பண்ணணும். முத்து புரியாமல் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மாமனார் மாமியார் இஷ்டப்படணும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறா. பைத்தியக்காரி. முத்துக்கு அறிவே கிடையாது. புருஷன் செத்தே போயாச்சு, யார் கொல்லி வச்சாருன்னா என்னத்தை பண்ணானோ அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத பேச்சு. என்ன ஆர்த்தி இங்கே எதுவும் கடை இருக்கிற மாதிரி தெரியல. நான் வந்து செல்லுக்கு பலூடான்னு போட்டிருக்கு தானா? தந்தூரி ட்ரைப்ஸ். தந்தூரி ட்ரைப்ஸ். என்ன கடை பேர்? தந்தூரி ட்ரைப்ஸ் ரெண்டும் ஒன்று தான். பக்கத்து பக்கத்துல தான், ஒரே கடை தான். உங்கள்கிட்ட தான் காசு கொடுத்துருக்கேன், பர்ஸை எடுத்துகிட்டு வரோம். என்னம்மா மற்ற கர்ச்சீஃப் மட்டும் அந்த பேக்கில் இருக்கிறது அது. ஃபோன் எடுத்துக்கோமா, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடு. நம்ம போகிற இடத்துக்கே போகலாமா? என்ன நினைக்கிறீங்க? வந்துட்டோம். வேணும்னே இது வெறுப்பு எதிர்க்கா? வெறுப்பு யாரும் ஏத்துறா? இங்கே வந்து இந்த மாதிரி கடையில் போயிட்டு ஆளை தந்தூரி வச்சு சாப்பிடுவீங்களா? இங்கே வந்து கடை எனக்கு தெரியாது வந்து சாப்பிட்றாங்க. வா வா. ஆளை வச்சு பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்காத மாதிரி ஆர்த்தி. ஆரம்பிச்சுட்டு நான் சண்டை ஆரம்பிக்கிறாங்களா? சரி சரி விடுங்க விடுங்க. கதவை திறக்க போகிறேன், போதும். வண்டியில இல்லை. பெட்டு போட்டியா? மேப் போடு. எரியல கொஞ்சம். எப்போ நம்ம நைட் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரும்போது கூட அந்த அளவுக்கு எரியல. இந்தா மேப் போடு. இந்த தண்ணி மூடிட்டேன். இந்த வச்சு ஒரு நிமிஷம். நீயும் பற்றி இப்போ நல்ல அபிப்பிராயமே இல்லை. தேவையா? அது முத்து கல்வியைத்தான் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒழுங்காக இருக்கணும் கெடுத்துருவாங்க. அவள் ஒழுங்கா இருந்தாடா. அவள் சின்ன வயசுல போட்டேன்ப்பா.
மணி என்ன? 11, 10, 11. கரெக்டாக 11. ஆனால் இன்னும் அவங்க கடை காத்துல போயிட்டு பசங்களை உட்காந்துட்டு ஜூஸாக போகுது. ஜூஸு, சோடா, ஐஸ்கிரீமு. இவன் மேப் போயிடுச்சு. ரைட்டு திரும்பணும். மணி என்ன 11? அங்கே வைகாசி 11. மடியில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ராமேஸ்வரத்துக்கா எதுக்கோ வர ஹஸ்பண்ட் இறந்தவங்க அங்கே போகணுமாப்பா. அதை கூட்டிகிட்டு போகிறது பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகலாம், ஆம்பளை பிள்ளைங்க. மீனா போகக்கூடாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டாரோ என்னவோ தெரியல. மீனாவா? அந்த மீனா மேத்தனை மீனா. ஓகே. அவன் வரக்கூடாதுன்னு எங்கே போட்டிருக்குப்பா? சைடில் இருக்குது. இளங்கோ ரொம்ப பார்க்குறாரு. இளங்கோ சொல்கிறது தான் அவள் கேட்டாகணும், என்ன பண்ண முடியும் அதுக்கு. அதனால இப்போ பிடிக்கலையா மீனாவை. யாருக்கு பிடிக்கும்? அவள் வரணும். நீ எதிர்பார்த்தலாம். மீனாவை தான் பிடிக்கும் ஆக்சுவலாக. அவள் தான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட் ஜோன் பேசுறதுலாம். அவள் வரக்கூடாது அண்ணம்படி சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னா வரக்கூடாதுன்னு சொன்னான்னா அவன் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 6 டைம் பேசுறது. ஆமாம், அவரும் ஓவராக முன்னாடி. இளங்கோ ஒவ்வொரு பொம்பளை மாதிரி அந்த முறைகள்லாம் பார்ப்பார். ரொம்ப கெட்டி விட்டு முறைலாம். அவர் சொல்கிறது தான் அவள் கேட்டாகணும், என்ன பண்ணுறது. இவங்கள்ட்டலாம் நல்லா நடந்துக்கலாம். இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. வெறும் ராதாண்ட மட்டும் பேசுகிறான், வேறு யாரையும் பேசுறது. ராமத்தா அவரோட இருக்கும்போது அடிக்கடி அவள் டென்ஷன் ஆயிடுவா. விட்டு காவேரி விடுப்பா ப்ளீஸ் விட்டு. அவள் அப்படி தான் முத்து டென்ஷன் ஆகிடும், உடம்பு சரியில்லாமல் வந்துடும், வேண்டாம் விட்டுருமா கோவப்படுவான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிச்சு.
விட விட நானும் விட்டுருவேன். அப்படி தான் சொல்லுவாங்க, விட்டுருமாங்க. சரி நான் விட்டுருவேன். குழந்தை இல்லைன்னு ரொம்ப மாதிரி ஆயிட்டா, பைத்தியம் மாதிரி பண்றான். மீனு குழந்தை பிறக்கிறதுக்கு யார் என்ன பண்றது? மீனுக்கு பிறக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி தான் கண்டிஸ்ட் ஆயிடுச்சுங்கிறான். சொல்லாம எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? 5 மாசம் ஆனாலும் 6 மாசம் ஆனாலும் லேட்டு கடைசி அதான். நான் வெங்கடத்தெல்லாம் வாயடைச்சு போயிட்டா. நான் என்னடா இது வெங்கட பொண்ணுக்கு பிறந்துருச்சு ஒரு பொண்ணு, எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அவளோட ஏன் போட்டி போடுறீங்க? பாவம் அந்த பொண்ணே அம்மா இல்லாமல் எப்படியோ குழந்தைய பிறந்து வளர்த்தாங்க. என்ன அதுக்கு என்ன? அவளுக்கு பிறந்துருச்சம்மா. அதை சொன்னாங்களா முத்து? அப்படி சொல்லாம வெங்கடதான் நினச்சிக்கிட்டே எல்லாட்டையும் சொல்லி இந்த செல்வியை தான் சும்மா இருக்காம எல்லாட்டையும் சொல்லி எல்லாம் இந்த கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாருங்க, பிள்ளையே இல்லாமல் போச்சுன்ட்டு கத்துறாளாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் தேவையில்லாத பேசி உங்களுக்கிட்ட சண்டையை அப்படியே வெங்கடா என்னப்பா இப்படி பேசுறாங்க, விடுங்க அவங்க ஆட்சி இப்படிதான், விடுங்க விடுங்கன்னாங்க. இவங்கெல்லாம் என்ன அவளை பத்தி நினைக்கிறது? இவங்கெல்லாம் என்ன சொந்தம்? அட்லீஸ்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடாவது சொந்தம். இவளை பத்தி யாரு என்ன என்ன நல்லா வந்துடக்கூடாதுன்னு யார் நினைக்க போறா? இவங்க கஷ்டத்துல இருக்கணும். அவங்களே இப்படி நினைச்சுக்கிறாங்க, வராம இது என்ன போறாம எல்லாருக்கும் தானே கல்யாணம் நடக்குது. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறதுல சாதாரணமா எடுத்துக்கிற இது கிடையாது. அதையும் தவிர அந்த பொண்ணு குழந்தை பிறந்துருச்சான். அது ஒரு மாதிரி பொண்ணா, அது வெளி ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு அது குழந்தை பிறந்துருச்சான். யாருக்கு? சாதிக்கா? சி இந்த கார்த்தி மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டி. அது ஒரு மாதிரி வித்தியாசமான பொண்ணுப்பா, மற்ற ஜாதிக்காரில் கல்யாணம் பண்ணது. அது குழந்தை பிறந்துச்சு. எங்கே இருக்கவங்க எல்லாம் அங்கே பிறந்துச்சு, இவளுக்கு பிறக்கலன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா பார்க்காது தப்ப இப்படிலாம் பேசுறது திருஷ்டி. செயினே இல்லாமல் மஞ்சள் கயிறு தானே போட்டிருந்தா சாப்பிட்டா செத்த வீட்டில். செல்வி செயின் வந்துருச்சு கண்ணா, நம்ம விட்டு போகிற மாதிரி இருக்கு. இன்னும் அப்படி தானே வந்துருச்சு. அப்படியே வந்தனால தான் நம்மளும் மாற்றணும். கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் வரும். இதில் என்ன இருக்குது? செயின் ஒரு மாதிரி விட்டு போகிற மாதிரி அடிச்சு கொடுத்து மாற்றணும். இதே சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறா மீனும். என்ன தப்பா இது? எனக்கு தான் சொன்னதுனால அவ சொன்னதுனால என்னாச்சு? இவங்க காசு வச்சிருக்காங்க, அம்மா இது பண்றான்னு. அவனா உண்மையை சொல்லியிருப்பா. ஆமாப்பா அது விட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு அடுத்த நிமிஷம் சொல்லியிருப்பா. இவ கண்ட்ரோல் பண்ணலன்னா உண்மையை. அதுதான் கரெக்டா இவங்க சொல்றாங்க பாரு. கரெக்டா நானா போய் போறேன் எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க ஓப்பனாவே. அதேதான் அவளுக்கு வைர நெக்லஸ் என்னையே அப்படிதானே நினைக்கிறாங்கப்பா. அப்புறம் என்ன இவங்களெல்லாம் நினைக்கிறதுக்கு பெருசா? ஒரு வருஷம் ஆக போகுது. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த சிங்காரமும் பெரியம்மாவும். என்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒரே வீட்டுல இருந்துருவாங்களாமா. ஏன் ஒரு வருஷம் கழிச்சு தனியா? அது வரைக்கும் தனியாக தான் இருக்கணுமா? சேர்ந்து இருக்க கூடாதான் இவங்க வீட்டுல அதனாலதான் வாடகை எடுத்துட்டு போய் இருந்திருக்காங்க தனியா. சரி, அதுக்கு சேர்ந்து போகிறாங்க இருப்பாங்க. இல்லை மீனோடலாம் இருக்க மாட்டா. இல்லை செல்வியோட இருப்பா. செல்வியோட இப்பயே இருந்தா எனக்கு புரியவே இல்லை. இல்லையே செல்வியே சொன்னாங்களே ஒரு வருஷம் வரைக்கும் இருக்க கூடாது. அப்படி பார்த்தா நம்ம உங்க அம்மா வச்சுட்டே இருந்துருக்கூடாது, கூப்பிட்டே இருந்துருக்கூடாது. இதெல்லாம் பார்க்கறது கூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்குலாம். ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு மனுஷங்களா தான் பார்த்தோம், நம்பிக்கைகள் எல்லாம் பார்க்கல. மனுஷங்க அவங்க சரி பண்ணணும் அப்படின்றதுல நம்ம சரி பண்ணி விட்டோம். அதுக்கு தான் இந்த பேச்சு பேசுகிறாங்க. என்ன பண்ண எங்கள் அம்மா இப்போ சரியான டே. எங்கள் அம்மாவுக்கு தான் இப்போ நிஜமாவே என்னோட சண்டை போட்டுக்கிட்டாங்களா, உங்கள் மேலே இருக்க கோவத்தெல்லாம் என்கிட்ட நான் மாறிட்டேன், உங்களோட சேர்ந்து நான் மாறிட்டேன்னு. நான் முத்து வந்து ராமதாசத்தி ஏற்கனவே முத்து அவரை பேசுவாள்.
அவள் இப்போ ஒரு பக்கம் பேசுவா, இவன் ஒரு பக்கம் பொண்டாட்டி பற்றி திட்டி இவன் ஒரு பக்கம் பேசுவான். செல்வி ஒரு சரியான தலைவலி ரெண்டும் கட்டா. எனக்கு தான் ஒன்றும் இதுவே இல்லாமல் போச்சு. புரிஞ்சுக்கல. நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருந்தேன், அந்த எதையுமே நினச்சி பார்க்கல எங்கள் அம்மா.